சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் குற்றவாளியும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக்கிற்கு சொந்தமான சென்னை கிடங்கில் சோதனை. கூட்டாளி சதாவிடம் நடத்திய விசாரணையை தொடர்ந்து பெருங்குடியில் உள்ள கிடங்கில் என்சிபி அதிகாரிகள் அதிரடி ரெய்டு. ராகி மாவில் போதைப் பொருட்களை கலந்து ஏற்றுமதி செய்ததாக ஜாஃபர் சாதிக்கின் கூட்டாளி சதா தகவல். என்சிபி அதிகாரிகள் விசாரணையில் அடுத்தடுத்து வெளியாகும் தகவலால் அதிர்ச்சி. சென்னையில் 10 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. தீநகர், திருவான்மையூர், மயிலாப்பூர் உள்ளிட்ட இடங்களில் ரெய்டு. மின்சாரத்துறைக்கு நவீன மின் மீட்டர்கள் வழங்கும் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. திமுக ஆட்சிக்கு பிறகு தொடங்கிய நிறுவனத்திற்கு டெண்டர் வழங்கப்பட்ட நிலையில் ரெய்டு நடவடிக்கை. சென்னையில் உள்ள எஸ்டி கொரியர் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. திமுக கூட்டணி கட்சியைச் சேர்ந்த ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனி மற்றும் அவரது குடும்பத்தினர் நடத்தி வரும் எஸ்டி கொரியர் நிறுவனத்தில் சோதனை நடப்பதால் பரபரப்பு. நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறையின் அலட்சியத்தால் தலைமை இல்லாமல் தள்ளாடும் பல்கலைக்கழகங்கள். சென்னை பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகங்களில் துணை வேந்தர்கள் நியமிக்கப்படாத அவலம். கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் 3 பல்கலைக்கழகங்கள். விடியா திமுக ஆட்சியில் உயர்கல்வியில் தடுமாறுகிறதா தமிழகம் என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் 14க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்களுக்கு பற்றாக்குறை. காலி பணியிடங்களை நிரப்பாததால் உயர்கல்வித்துறை முற்றிலும் முடங்கி கிடக்கும் அவலம். திமுக, மதிமுக மற்றும் பன்னீர் ஆதரவாளர்கள் உட்பட 2000க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். இஸ்லாமிய சமுதாயத்தினருக்கு பாதுகாப்பு அரணாக விளங்குகிறது அதிமுக. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டு பொதுமக்களும் சிறுபான்மையின மக்களும் அச்சமின்றி பாதுகாப்புடன் வாழ்ந்தார்கள். இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கழக பொதுச் செயலாளர் பேச்சு. விடியா திமுக ஆட்சியில் சிறுபான்மையின மக்கள் உட்பட அனைவரும் அச்சத்துடன் பல இன்னல்களுக்கு ஆளாகி துன்பப்படுகின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அராஜக வழியில் செல்பவர்களை விட அறவழியில் செல்பவர்களுக்குத்தான் வெற்றி கிட்டும். இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. அதிமுக மக்களோடு கூட்டணி வைத்துள்ளது. இதைவிட எது பெரிய கூட்டணியாக இருக்க முடியும்? கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. நாடாளுமன்ற தேர்தலோடு திமுக ஆட்சி முடியத்தான் போகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் குற்றவாளி ஜாஃபர் சாதிக் குறித்து ஸ்டாலின் இதுவரை விளக்கம் அளிக்கவில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். CAA சட்டத்தில் திமுக தான் இரட்டை வேடம் போடுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்கிறது. பல கட்சிகள் அதிமுகவுக்கு ஆதரவளித்து வருவதாக கழக பொதுச் செயலாளர் பேட்டி. தமிழ்நாட்டில் 3வது அணியால் அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் விளக்கம்.
போதைப் பொருள் கடத்தலுக்கு தமிழக காவல்துறை துணை போகிறதோ என சந்தேகம் வருகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. அதிமுகவின் வலியுறுத்தலால் தான் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறது. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சாடல். அதிமுகவுக்கு துரோகம் செய்தவர்கள் விலாசம் தெரியாமல் போனதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். விரக்தியின் விளிம்பில் பன்னீர் பேசி வருவதாகவும் சாடல். பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களிலும் தான் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக அமைச்சர் தாமோ அன்பரசன் மீது டெல்லி போலீசார் 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு. சென்னையில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் பிரதமருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததால் அதிரடி நடவடிக்கை. விடியா அரசின் திருச்சி மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சொந்த கட்சி கவுன்சிலரை தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. தனது வார்டில் எந்த திட்டங்களும் செயல்படுத்தப்படவில்லை என கூறி கவுன்சிலர் பதவியை ராஜினாமா செய்து வெளியேறினார். மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த முடியாததால் திமுக கவுன்சிலரை தீக்குளிக்கும் அவலம். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி இதுதானா என பொம்மை முதல்வருக்கு மக்கள் கேள்வி. திருவேற்காடு நகராட்சியில் பல்வேறு விதிமீறல்களில் ஈடுபட்ட 10வது வார்டு திமுக பெண் கவுன்சிலர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை மறைக்க திமுக நகரமன்ற தலைவரிடம் ராஜினாமா செய்வதாக கடிதம் கொடுத்து நாடகம். உரிய விலை கிடைக்காததால் சாலையோரம் குவியலாக கொட்டப்படும் தக்காளி. வரத்து அதிகரிப்பால் 1 கிலோ தக்காளி 7 ரூபாய்க்கு மட்டுமே விற்கப்படுவதால் விவசாயிகள் கவலை. நீலகிரி மாவட்டத்தில் கேரட் விளைச்சல் அதிகரிப்பு. 1 கிலோ கேரட் 50 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக அமைக்கப்பட்ட முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குழு அறிக்கையை தாக்கல் செய்தது. 18,626 பக்கங்கள் கொண்ட அறிக்கை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. ஒரே நேரத்தில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களை நடத்துவது சாத்தியமே. முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குழு அறிக்கை. நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த உயர்மட்ட குழு பரிந்துரை. ஒரே நேரத்தில் தேர்தல்களை நடத்துவது தொடர்பாக சட்டத்தில் திருத்தங்களை செய்யவும் அறிவுறுத்தல். மக்களவைத் தேர்தலில் கரும்பு விவசாயி சின்னம் கோரி நாம் தமிழர் கட்சி தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணை. டெல்லி உயர்நீதிமன்றம் கோரிக்கை மனுவை தள்ளுபடி செய்த நிலையில் நாம் தமிழர் கட்சி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. நேபாள நாடாளுமன்றத்தில் 3வது முறையாக நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு. மொத்தமுள்ள 268 வாக்குகளில் 157 வாக்குகள் பெற்று பிரதமர் பிரசந்தா வெற்றி.